வெல்கம் டு நல்ல குன்லாக்ஸ். இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அப்படி என்ன ரெசிபின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. கழனி புளி தண்ணி தான். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அரிசியை ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருங்க. வேறு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருங்க. அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே புளி தண்ணியும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு இடிகளில் மிளகு, சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், பூடு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரப்பாக மட்டும் இடித்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து தக்காளி, மல்லி இலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறணும். அடுத்து கடாயில் வந்து ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே தாளிச்சிக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறமேட்டு 2 வெத்தலை போடுங்க, 2 பச்சை மிளகா போடுங்க. போட்டு இடித்து வச்சிருக்க கலவையை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கழனி புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு உப்பு சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா கழனி புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு விதமான பாரம்பரியமான ரசம் தான் கழனி புளி தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு இது என்னென்னே தெரியாது. செஞ்சு கொடுங்க. நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகளை நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும். நல்லா ஹெல்த்தியான ரசம். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஆயில் மட்டும் போதும், வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.